ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஒருத்தர்கிட்ட மணி என்னன்னு கேட்குறோம். மணி எத்தனைன்னு கேட்குறோம் இல்லையா? அது வந்து கித்னே பஜே ஹே அப்படின்வாங்க. கித்னேனா எத்தனை, பஜே ஹேனா மணி எத்தனை, மணி என்ன, எத்தனை மணி என்ன. பஜேன்றது வந்து மணி, ஹே கித்னே பஜே ஹே அப்படின்னா மணி எத்தனை. மணின்றதுக்கு வந்து பஜேன்னுவாங்க. கித்னே பஜே ஹே மணி எத்தனை, கித்னே பஜே ஹே. இங்கிலீஷில் எழுதியிருக்கு பாருங்க. மணி எத்தனைன்றதுக்கு கித்னே பஜே ஹே. இப்போ அதுக்கு பதில் சொல்லுவாங்க, ஏக் பஜா ஹே, ஒன்று ஆகிவிட்டது. ஒன்று ஆச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, ரெண்டாச்சு மூணாச்சு சொல்கிறோம் இல்லையா. ரெண்டாச்சுன்றதுக்கு வந்து தோ பஜே ஹே. ப்ளூரல், பஜேனா ப்ளூரல், பஜானா சிங்குலர். एक बज गया, 2 बजे हैं அப்படின்வாங்க. 3 बजे हैं, 4 बजे हैं, 5 बजे हैं அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு பதில் மணி எத்தனைன்றதுக்கு கித்தனை பஜே ஹே, கித்தனை பஜே ஹே. தெரியுதுங்களா? பாருங்கள், கித்தனை பஜே ஹே. இப்போ அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அதுக்கு 8 बजे हैं, 4 बजे हैं, 3 बजे हैं அப்படின்னா மணி எத்தனை. 1 2 3 4 5 6 இதெல்லாம் தெரியுமே உங்களுக்கு தான். 1 बजा है, 2 बजे हैं, 3 बजे हैं, 4 बजे हैं பதில் சொல்லும். கித்னே பஜே ஹே மணி என்னன்றதுக்கு அதான். இப்போ அடுத்தது, எனக்கு உதவி வேண்டும். அதுக்கு எனக்குன்றது வந்து முஜே, உதவி வந்து மதத், சாஹியே வேண்டும். எனக்கு உதவி வேண்டும், முஜே எனக்கு உதவி, மதத் சாஹியே வேண்டும். அது இங்கிலீஷில் எழுதியிருக்கோம். முஜே மதத் சாஹியே. எனக்கு உதவி வேண்டும், முஜே மதத் சாஹியே. மதத்னா உதவி, சாஹியேனா வேண்டும், எனக்குன்றது வந்து முஜே. கிளியராக புரியுதுங்களா? பாருங்க, எனக்கு உதவி வேண்டும், முஜே மதத் சாஹியே. அது மாதிரி மணி எத்தனை, கித்தனை பஜே ஹே, 2 बजे हैं, 3 बजे हैं. எனக்கு உதவி வேண்டும், முஜே மதத் சாஹியே. பேசி பேசி பழகுங்க. ஓகே, விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.